Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேருந்து நிலையம் அருகே மின்கம்பத்தில் இருந்து கலன்று விழுந்த மின்கம்பியால் காலை முதல் மின் விநியோகம் தடைபட்ட நிலையில் சுமார் 30 நிமிடங்கள் கழித்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குறிஞ்சிவேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் குறிஞ்சிவேல், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் கண்ணதாசன். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த 3 நாட்களாக பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் மரங்கள் முறிந்து விழுந்து வருகின்றன. இந்த நிலையில் நேற்று இரவு பேருந்து நிலையம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் தங்கும் விடுதியின் மாடியில் வைக்கப்பட்டுள்ள சோலார் சிஸ்டம் பலத்த காற்று காரணமாக பிரதான சாலை தூக்கி எறியப்பட்டது. மேலும் இந்த பகுதியிலிருந்து மின்கம்பிகள் மீதும் விழுந்ததில் மின் விநியோகம் தடைப்பட்டது. நல்வாய்ப்பாக இரவு நேரம் என்பதால் சாலையில் ஆள் நடமாட்டம் இல்லாத நிலையில் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று காலையில் மின்வாரிய பணியாளர்கள் சேதமடைந்த அந்த மின்கம்பியை மாற்றி அமைத்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து தற்போது பலத்த காற்று வீசி வரும் நிலையில் மீண்டும் அந்த மின்கம்பத்தில் இருந்து கலன்று பிரதான சாலையில் விழுந்துள்ளது. மேலும் மின்கம்பி விழுந்த நேரத்தில் அந்த பகுதியில் இருந்த மக்கள் உடனடியாக சுதாரித்துக் கொண்டு அந்த பகுதி வாகனங்கள் மற்றும் பொதுமக்களை வரவிடாமல் எச்சரித்துள்ளனர். மேலும் இந்த சாலையை வாகனங்கள் செல்லாமல் பேருந்து நிலையத்தின் வழியாக வாகனங்கள் செல்லும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பேருந்து நிலையத்தில் சுமார் 30 நிமிடத்துக்கு மேலாக கடும் போக்குவரத்து நிமிஷம் பாதிக்கப்பட்டுள்ளது. மின்கம்பிகள் குறித்து அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கப்பட்டு 30 நிமிடம் ஆகியும் அவரை சரி செய்ய யாரும் வரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கண்ணதாசன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குறிஞ்சிவேல்.